அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கம்மியான ரேட்டில் தரமாக கிடைக்கும். இவங்க ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆப்பு. அதாவது இப்போ வந்து நம்ம எஸ்பிஓ கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சேலரி வருது, நல்லபடியாக ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்ன புதுசாக ஒரு பிளான் அறிவிச்சிக்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன ஒர்க்குனா, இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அவங்க கொடுக்குற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட ஆப்பில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த சேலரி எப்படி வருதுன்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸில் உங்களுக்கு தெளிவாக விளக்க போகிறேன். இப்போது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் கம்பெனி. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இந்த கம்பெனியை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் ஓனரு. அதனால் நம்பி வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், இப்போ ஃப்ரீயாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபீஸ் கட்டி 5999 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது வந்து முடியாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன்னா ஃப்ரீ இதுலேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் வந்து ஒவ்வொன்றா இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இதை வந்து ஃப்ரீ ஜாயினிங்க. ஃப்ரீ பிளான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மஞ்சள் கலரில். எப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாங்க ஒரு டாஸ்க்குங்க. ஒரு டாஸ்க் செஞ்சிங்கன்னா 5 ரூபா வருங்க. உங்களுக்கு மந்த்லி 150 ரூபா. அதாவது 500 எப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஆப்பில் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 500 வந்தோன்னா உங்கள் வித்ட்ரா வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா 7 நாளுக்குள்ளே வந்து 7 டேஸில் உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடுங்க. சரிங்களா? இப்படி தான் இந்த வந்து ஃப்ரீ பிளானில் வந்து ஒர்க் பண்ணுறதுங்க. நீங்கள் இந்த பிளானில் 1 மந்த் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இல்லை நாங்களும் ரொம்ப வருஷமாக 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஏமாற்றப்பட மாட்டாது. நல்லபடியாக தான் கம்பெனி ஓடிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்க. முன்னாடியே ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃப்ரீ பிளான்லையும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 2வது பிளான் பார்த்தீங்கன்னா 5099 ரூபாய்க்கு கட்டி நீங்கள் வந்து காசு அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லைங்க. அந்த காசு கொடுத்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. எஜுகேஷன் கோர்ஸ். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி, அதை எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுறது, யூடியூப்பில் எப்படி வருமானம் சம்பாதிக்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் காசு கட்டி நீங்கள் படிச்சுட்டும் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு வேலையும் கொடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. எப்படின்னா டெய்லி டாஸ்க்கு வந்து 50 ரூபாய்ங்க. ஒரு நாளைக்கு டாஸ்க் செஞ்சிங்கன்னா 50 ரூபா. அதெல்லாம் மாதம் 1500 வருதுங்க. இது வந்து இந்த காசை கட்டி இப்போ 20,000 ரூபா வந்து நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா அந்த 20,000 ரூபா பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு பைமோட்டில் ஏதோ ஒரு ஆப்பில் மளிகை ஜாமான் கூட பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி இதே மாதிரி உங்களுக்கு டாஸ்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து வருஷம் பூரா உங்களுக்கு இதே மாதிரி 1500 ரூபா வந்துட்டு மாதம் வந்துகிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்குன்னா இந்த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் வந்து 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறதுனால நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இது கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கற்றுக்கிறதும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளமாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம் இந்த கோர்ஸை. இது வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸ் தான் ஒர்க்குங்க. அதனால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். 2வது பிளான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேஷன். இதே வந்து அதே 5999 ரூபா கட்டி சேர போகிறீங்க. சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா அதே 1500 தான் உங்கள் மாதத்துக்கு கிடைக்க போகுது. அப்போ 2வது என்னென்னா நீங்கள் ஆள் சேர்த்து விட்டிங்கன்னா, அதாவது ரெஃபரல் 1000 ரூபா வந்து நீங்கள் ஆள் ஒருத்தரை சேர்த்து விட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா அப்போவே 24 மணி நேரத்துக்குள்ள மஞ்சள் கோட்டில் ஓட்டு பார்த்தீங்களா, 24 மணி நேரத்தில் 1000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும். அது இல்லாமல் அவங்க பர்ச்சேஸ் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது உங்களுக்கு 500 ரூபா ரெஃபரலாக வரும். அது இல்லாமல் வந்து ரெஃபரல் லிமிட் வந்து ஒரு ஆள் நீங்கள் எத்தனை பேர் சேர்த்து விடலாம்னா ஒரு ஐடி நீங்கள் வச்சுக்கிறீங்க 40,000 சேர்த்து விட முடியும். அதிலே வந்து இன்ட்ரோ கமிஷன் 20% ரெஃபரல் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, அவர் வந்து 1500 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு 1500 ரூபா போயிடும். அது இல்லாமல் வந்து கம்பெனியை பார்த்து உங்களுக்கு 20% ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது 20%னா அவங்க 1500 ரூபா சம்பாதிக்காங்களோ அதுலேருந்து வந்து ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு 1500 ரூபா ஃபுல்லாக போயிடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 10 பேர் சேர்த்து விட்றீங்க வைங்களேன். இப்போ வந்து நீங்கள் 10 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் 20% போட்டு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரும். இன்ட்ரோ கமிஷன் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரும். அதெல்லாம் நீங்கள் ஒரு 1500 ரூபா சம்பாதிக்கிறீங்க மாதம். அதெல்லாம் 3000 ரூபா வரும். அது ரெஃபரல் வந்து நீங்கள் 10 பேர் சேர்த்து விட்டுக்கு அது ஒரு 10,000 வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் 14,500 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த 10,000 வந்து நீங்கள் ஒரு டைம் சேர்த்து வரப்போது வந்திருக்கும் அந்த 10 பேர். மற்றபடி அந்த 3000 அந்த 1500 எவ்வளோ 4500 உங்கள் பர்மனெண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிட்டே இருக்கும் மந்த்லி. இதே மாதிரி தான் இதுவும் 20,000 ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ரீபர்ச்சேஸ் ஏதோ பண்ண போகிறீங்க. அதுவும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து அபோவ் நீங்கள் ரெஃபரலாக கிடைக்கும். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி
ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒர்க் தானுங்க. ரொம்ப எந்த டைமில் வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காலையிலேயே ஒர்க் பண்ணணும், இந்த ஆஃபீஸ் டைம் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எந்த டைமில் வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் பண்ணுற எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா, என்னோடய லிங்க் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது கால் பண்ணிங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து சம்மரியில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ரெஃபரல் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு ₹1000 கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா வந்து பின்னாடி இன்ட்ரோ கமிஷன் இதெல்லாம் வராதுங்க. இதோ 2வது சேர்ந்த அவங்க மட்டும் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க்கு ரெஃபரல் வருங்க. அதே வந்து 3வது நீங்கள் வந்து சேர்ந்து ஆளை சேர்த்து விட்டிங்கன்னா வந்து இன்ட்ரோ இன்கம்மு, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம்மு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெய்லி டாஸ்க் இன்கமும் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரீயாக, 2வது ஒர்க் பண்ணுற அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுறது, 3வது வந்து ஆள் சேர்த்து விட்டால் எவ்வளோ வருதுன்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும், உங்களுக்கு வந்து புரியலைன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களை கண்டிப்பாக இதில் சேர்த்தி விட்றேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பைமோட்டில் உங்களுக்கு ₹6000 6000 பவுண்ட்ஸ் இது உங்களுக்கு வந்து பைமோட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பில் போய் நீங்கள் ஏதாச்சும் மளிகை ஜாமான் ஏதாச்சும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் 6000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் காட்டிக்கிற எல்லா இதையுமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இது படித்து ஒவ்வொரு வேர்டும் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து சாதகம் பாதகம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றும் இந்த நாங்கள் சொல்கிறேன்னு மட்டும் கேட்க வேண்டாம். நீங்கள் இந்த இதில் இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் உங்களை ஜாயின் பண்ணி விட்றேங்க. அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட போகிறேங்க. தேங்க்யூ. அடுத்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போயே சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். என்னோடய ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.